பிறந்த ஊர் நல்லா இருக்கு. இந்த அஸ்ட்ராலஜியை பொறுத்தவரையில் ஆதாரம்னு கேட்டிங்கன்னா இதுவரையில் எந்த ஆதாரமும் இருக்கிறதா எனக்கு தெரியல, யாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லாமே செவி வழியாக கேள்விப்பட்ட உணரப்பட்ட செய்திகள் தான் 2000-4000 வருஷமாக அப்படி வழியாக வந்தது. நாட்டு வழி அஸ்ட்ராலஜி, வேதம், தத்துவம், மனுஸ்கிருதி எல்லாமே செவி வழியாக கிட்டத்தட்ட ஒரு 1800 வருஷத்தில் 1800 ரேட்டில் அப்போ தான் பிரிண்டிங்கே வந்தது. ஆனால் பிரிண்டிங் வந்தவொடனே 1800லேருந்து பஞ்சாங்கம்னு ஒன்று போடுறாங்க. அந்த பஞ்சாங்கத்தில் 4-5 பஞ்சாங்கம் வருது. பட் அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணாங்க? ஒன்று, அந்த பஞ்சாங்கங்களுடைய கிரக நிலைமையும் அஸ்ட்ரானமிக்கல் எவிடன்ஸும் ஒத்து போகுது. அது எப்படி அப்படின்னு பார்த்தா, நம்ம ஏன்ஷியன்ட் ரிஷிஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வெரி ஜீனியஸ் இந்தியாவை பொறுத்தவரை. ஆனால் அது எப்படி அவங்க கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த எவிடன்ஸ் இந்த ஆராய்ச்சி இந்தியாவில் மட்டும் நடந்த மாதிரி தெரியல எனக்கு. கிரேக்கன் தான் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்திருக்காங்க. அங்கே அவங்க கண்டுபிடிச்ச ரிசல்ட்டும் அஸ்ட்ராலஜியில் இந்தியன் ரிசல்ட்டும் ஓரளவு கோயின்சைட் ஆகுது. நாட் ஓன்லி இன் அஸ்ட்ராலஜி, இன் எனி டெக்னாலஜி. இந்தியாவில் பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டர் ஓடிடி வரல டெக்னாலஜி இருக்குது, ஏஐ டெக்னாலஜி. ஆனால் எந்த டெக்னாலஜியுமே இந்தியாவில் கிடையாது. எல்லாம் இம்போர்ட்டட் தான். எஸ்பெஷலி இப்போ ஃபோன் 1985க்கு முன்னாடி 6 மாதம் 1 வருஷம் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் லேண்ட்லைன் ஃபோன். இப்போ கையில் ஹேண்ட் ஃபோன்ஸு, செல்ஃபோன் இல்லாத ஆள் நிறைய இல்லை. ஏன்னா டெக்னாலஜி வளர்ச்சி, டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதே டைமு ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு இந்த ஜெனரேஷனும் இருக்காங்க. ஆனால் டெக்னாலஜி எவிடன்ஸோடு இருக்கிறதுனால அதை பிடிச்சிக்கிட்டாங்க. அதனால் மானிட்டரி பெனிஃபிட் என்ன வேலை கிடைக்குது, மாதம் 2 லட்சம் 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் ஓகே. பட் எல்லாம் அவசர கதி. ஒரு டிகிரி படிக்கணும், கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், ஜாப் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், அண்ட் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், ஃபேமிலி அங்கேயே செட்டில் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும். அதே வேகத்தில் கோர்ட்டுக்கும் போயிடணும். எப்படி? டைவர்ஸ். எதனாலங்க? எல்லாம் காசு பண்ணுற வேலை, வேறு ஒன்றும் கிடையாது. உண்மையான அன்பாக இருந்தால் டைவர்ஸ் போவாங்களா? ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் டைவர்ஸ் போவாங்களா? நீங்கள் தான் உண்மையாக மனமார்ந்தா தானே காதல் பண்ணிக்கிட்டீங்க. அதில் ஏதோ சம்திங் வென்ட் ராங் அப்படிங்கிறது என்னோடய கால்குலேஷன் அண்ட் அப்சர்வேஷன் ஆல்சோ. அண்ட் அதனால் ஆதி காலத்தில் ஜாதகம் பார்க்கும்போது இந்த 10 பொருத்தங்களில் மேட்சஸ், நாட் ஒன்லி பொருத்தங்கள், அதாவது ராசி பேஸ்டு மேட்சிங் டே டு டே மனப்பொருத்தம், அப்புறம் கிரகண பொருத்தம், ஒருத்தர் சார்ந்து இருக்கும்போது மேலே வரத்துக்கு வழி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து, ஒருத்தருக்கு தாக்கம் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் ஜாதக பொருத்தம் பார்க்கறது ஒன்றுக்கும் ஒரு ஆரம்ப நிலையில் ஒரு பூஜை பண்ணி ஹோமம் பண்ணி பண்ணுறது இருக்குது. ஆனால் இன்னொரு ஃபேக்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி வெளி கோள்களுக்கு, அதாவது சந்திரன், செவ்வாய், இந்த சேட்டலைட் இதெல்லாம் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து நம்ம சயின்டிஸ்ட் அனுப்புகிறாங்க. தேர் ஆல் வெல் கேப்பபிள் சயின்டிஸ்ட் working with the computers, are all math calculations are made by computers, and positions they are exactly positioning the satellite and all everything. In spite of that, ஒரு முக்கியமான காரணம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதோ தெரியலையோ சொல்கிறேன். ஸ்ரீஹரிகோட்டாவில்
ஒரு விண்கலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பூஜையை போட்டுட்டு தான் இன்னி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு சப்போர்ட் ஃபார் தி சயின்டிஸ்ட். அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அவங்க வந்து செய்கிற தொழில் இருந்தாலும் தெய்வானுகூலியத்தை எதிர்நோக்கி அதுவும் வரணும், நம்மளுடைய ஒர்க்கும் சக்ஸஸ் ஆகணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் பண்ணுறாங்களே தவிர அவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்லவில்லை. பட் இது வந்து ஒரு காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு, இன்று வரை நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து சக்ஸஸும் ஆகுது. பட் எல்லா சேட்டலைட்டும் சக்ஸஸ் ஆகுதான்னா சில நேரத்தில் வந்து 1 or 2 ஃபெயிலியரும் ஆகுது. அதை வந்து நெக்ஸ்ட் இதில் கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. பட் எல்லாமே லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகணுன்னா இட் இஸ் நாட் பாசிபிள்.